அதிமுக செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கலந்து கொண்டார். முதலமைச்சரை வரவேற்பதற்கான ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் வரிசையில் நின்று முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்தனர். அதன் பிறகு இந்த செயற்குழு கூட்டத்தில் 300 பேர் கலந்து கொள்கின்றனர். அதாவது அனைத்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் 14 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதாவது மத்திய அரசை வலியுறுத்தி 4 தீர்மானங்களும் 10 தீர்மானங்கள் முதலமைச்சருக்கு நன்றி, பாராட்டு மற்றும் வாழ்த்து தெரிவித்து 10 தீர்மானங்கள் என 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முதல் தீர்மானமாக 6வது முறையாக தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு அவருக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சிறப்பான வெற்றியை பெற்றமைக்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஒரு 2வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 3வது தீர்மானமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்ற அன்று 5 கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். அதாவது 500 மதுக்கடைகளை குறைப்பது, டாஸ்மாக் கடைகளை குறைப்பது, அதேபோல் 100 யூனிட் மின்சாரம் என 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதற்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு 4 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதாவது மத்திய அரசு பல ஆண்டுகளாக நிலுவையில் வைத்துள்ள, தமிழக அரசு கொடுக்க வேண்டிய நிலுவையில் வைத்துள்ள நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானமும், அதேபோல் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதும் அவர்களுடைய உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுவதையும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் காவிரி நீர் முறைப்படுத்தும், அதாவது காவிரி பிரச்சனையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை அமைக்க வேண்டும், அதேபோல் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு தீர்மானமும், அதேபோல் தென்னக நதிகளை இணைப்பதால் மட்டுமே இந்த நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஆகையால் தென்னக நதிகளை இணைப்பதற்கான திட்டத்தை உடனே தொடங்க வேண்டும் என்ற வலியுறுத்தியும் 4 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டுள்ளன. இறுதியாக எப்படி சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதோ அதேபோல் வருகின்ற அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த தேர்தலிலும் வெற்றி வென்று பெற்று முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்போம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இறுதியாக 103 கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகளில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் முப்தி சயீத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஏபி பரதன், அதேபோல் மக்களவை முன்னாள் தலைவர் PS சங்மா ஆகியோரது மறைவிற்கும் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.